தமிழகம் முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வு இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதுவும் மாணவர்கள் தேர்வு எழுத தேர்வு மையத்திற்கு வந்த பிறகு பேனா மையை பிடித்து கனவுகளுடன் தேர்வு எழுத போகும்போது தேர்தல் நிறுத்தப்பட்டுள்ளது, ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக படிச்சுட்டு வந்த மாணவர்களுக்கு கிடைக்குது. அந்த மாணவர்களோட மனசு எப்படி அலைப்பாயும்? அந்த மாணவர்கள் இரவு பகலா படித்து எத்தனை வருடங்கள் இதற்காக கனவுகளோடு காத்திருந்திருப்பார்கள் அரசு வேலைக்காக. டிஎன்பிஎஸ்சி என்பது தமிழக வேலை வாய்ப்புக்கான ஒரு முதன்மையான ஒரு தேர்வு. இந்த தேர்வில் கடைசி நேரத்தில் நடந்த குளறுபடி என்ன இது? கேட்டா சின்னதா ஒரு ஆன்சர் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. டெக்னிக்கல் ஃபால்ட். தமிழகம் முழுவதும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்தல் ஒத்திவைக்கப்படுகிறது, நிறுத்தப்படுகிறது. டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னா என்ன? டெக்னிக்கல் ஃபால்ட் தேர்வு மையம் ஒதுக்குவதில் என்ன குளறுபடி? சின்ன சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயங்களால இவ்வளோ பெரிய குளறுபடி ஏற்பட்டு தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்களோட கனவு என்னாச்சு? மீண்டும் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான தேதி அறிவிக்கும், அதற்கும் மீண்டும் இதே போல உட்காந்து படிக்கணும். ஒரு நாள் ராத்திரி உட்காந்து படிச்சு பார்த்தா தெரியும். ஒரு மாசம் இரவு பகல் பாராம படிச்சு பார்த்தா தெரியும். இந்த டிஎன்பிஎஸ்சி நிர்வாகிகள் எந்த முறையில் எந்த தகுதியுடன் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. வரலாற்றிலேயே இதே போல இப்படி ஒரு தேர்வு மையத்திற்கு தேர்வு எழுத மாணவர்கள் சென்ற பின் தேர்வு தமிழகம் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டதா சரித்திரமே கிடையாது. இப்படி ஒரு ஃபால்ட்டு அங்கே நடக்குது, டெக்னிக்கல் ஃபால்ட்டு. இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆணையத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டும் பொறுப்பல்ல, இந்த ஆளும் அரசும் பொறுப்பேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. தேர்தலுக்காக எத்தனையோ தேர்தல் பணிகளையும் கட்சி கூட்டங்களுக்கும் விளம்பரங்களுக்கும் நேரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த மாணவர்கள் படித்து எவ்வளவு கடினமாக ஒரு கனவுகளோடு எழுத வந்த இந்த தேர்வு சின்ன விஷயத்துக்காக ஒத்திவைக்கப்படுகிறது. இதுலேயும் ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, பல தேர்வு மையங்களுக்கு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது, நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலே லேட்டாக போகுது. அங்கே இருந்து மாணவர்கள் கனவுகளோட பாதி கொஸ்டினுக்கு பதிலளித்து விட்டார்கள், எழுதிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு அவல நிலை தமிழகத்தில் ஏற்பட்டதே கிடையாது. இப்படி ஏற்பட்டிருக்கு. திமுக அரசு 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியில் 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிற அரசியல் பேச்சு அப்புறம். நிர்வாக திறனற்று இருப்பது இதற்கு அடையாளமா என்பது மாணவர்களின் கேள்வியாக உள்ளது. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தமிழக அரசு எந்த ஆட்சியாக எந்த அரசாக இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது சித்திரை ஒன் மீடியாவின் கோரிக்கை.